இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். யார் கத்துறது? யார் கத்துறா? தேவன் கத்துறது. வாசப்படியில் நின்று என்ன செய்றாரு? நான் கூப்பிடுறேன், கூப்பிட்டீங்கன்னா யாரு என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம், பிரவேசம் பண்ணுவேன், பிரோஜனம் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்ன செய்யாம போயிருதுன்னா, காது கேட்காம போயிடுது. ஆண்டவர் எப்போ உங்களை கூப்பிடுறாரு, எப்ப நம்ம தேவ சமூகத்துக்குள்ள இருக்கோம், எப்ப நம்ம அடைக்கப்பட்டிருக்கோம், எப்ப நம்மளுக்கு திறக்கப்படுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாம போயிருது, நிறைய பேருக்கு தெரியாம போயிருது. அப்ப இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய சுவாபங்கள் என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்தணும். உங்களுடைய பெருமைகள், உங்களுடைய ஆடம்பரங்கள், நான்ற எண்ணம், கௌரவம், இதெல்லாம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டீங்க அப்படின்னா மந்தமான நம்மளுடைய காதுகள் என்ன செய்யும், அவருடைய தட்டுதலுக்கு செவி கொடுக்க வைக்கும்.